அஸ்ஸலாமு ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோன் மேக்கிங் கிளாஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஹென்னா பவுடர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஹென்னா பவுடர் பார்த்தீங்கன்னா நான் 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியான வந்து ஆர்கானிக் கோன் கிடைக்கும். 3 ஃபில்டர் ஹென்னா 2 ஃபில்டர் ஹென்னா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சில்கியான ஸ்மூத்தான ஒரு கோன் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் வந்து நான் 40 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 40 கிராம் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் ஹென்னா பவுடரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். ஸோ சுகருக்கு மேலேயே வந்து நீங்கள் ஆயிலும் வாட்டரும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். நீங்கள் ஆட் பண்ணியிருக்க சுகர் வந்து மேலே தெரியக்கூடாது. ஸோ சுகரோட அந்த ஹென்னா பவுட்ரு வந்து ஈக்குவலான ஒரு லெவலுக்கு வந்துட்ட அப்புறம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆயில் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இச்சிங் ஆகும், அதுக்கப்புறம் இரிட்டேஷன் ஆகும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எப்படி நம்ம ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம ஹென்னா பவுடரோட ஆட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமனுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆயில் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு 30 ml நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயிலுக்கு அப்புறம் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டருக்கு வந்து எந்த ஒரு எம்எல்லுமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தான் வாட்ரு ஊற்றணும் அப்படின்லாம் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பேஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ரொம்ப வாட்டரை ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் ஹென்னா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி நல்லாவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். ஸோ சைடில் அந்த மாதிரிலாம் வந்து ஹென்னா பவுடர் இருக்கும். ஸோ அந்த பவுடர் எதுவுமே இல்லாமல் எல்லா ஹென்னா பவுடரும் நல்லா ஒரு பேஸ்ட் வர அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் கொடுக்கணும். வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சோண்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணால் வந்து சீக்கிரமாக ட்ரை ரிலீஸ் ஆகும். மேலே வாட்டர் ஆட் பண்ணாட்டி ஃபுல்லாகவே மேலே காஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கவர் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கவர் ஷீட் இல்லாட்டி நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பிளேட் தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் வர தான் நான் வந்து இந்த மாதிரி கவர் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளுக்கு வந்து எந்த ஒரு ஏருமே போகாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஏர் போகாமல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டார்க்னஸ்ஸான ஆர்கானிக் கோன் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேண்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சன்லைட் படாத ஒரு இடத்துல தான் இதை நீங்கள் வைக்கணும். டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஆர்கானிக் கோன் எடுக்கிறேன். ஸோ ட்ரை ரிலீஸ் நான் 24 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ 24 ஹவர்ஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து மழை காலமாக இருந்தால் அப்படின்னா 24 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை வெயில் காலமாக இருக்குன்னா நீங்கள் 8 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ரை ரிலீஸ் வந்து நல்லா வந்திருக்கா இல்லையா, நம்ம கரெக்டான லெவலில் தான் வந்து ஆர்கானிக் கோன் மேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், மேலே ஃபுல்லாக வந்து டார்க் அண்ட் ப்ரௌனிஷான கலரில் இருக்கும். ஸோ உள்ளக்க
உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் கரெக்டான மெத்தடில் தான் வந்து ஆர்கானிக் கோன் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்னஸான ப்ரௌன் கலரில் இருக்குது, உள்ளக்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான லெவலில் வந்து நீங்கள் ஆர்கானிக் கோன் மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் கொடுக்கணும். ஆஃப்டர் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ தான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கரெக்டான லெவலுக்கு வந்ததும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து மேலே தெரியவே கூடாது. ஸோ நல்லா பேஸ்ட்டும் வாட்டரும் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளெண்டர் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பிளெண்டர் வந்து கொடுத்தா நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சில பேர் கொடுப்பாங்க. பிளெண்டர் இல்லாட்டி நீங்கள் ஸ்பேச்சுலாவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்பேச்சுலா இருக்கனால ஸோ நான் ஸ்பேச்சுலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் மருதாணி எடுத்து பார்த்தாலே தெரியும். அது வந்து நல்லா க்ரிப்பாக வந்து ஸ்பேச்சுலாலேயே ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அது கரெக்டான மிக்ஸுக்கு வரல. ஸோ அதே நீங்கள் எடுக்கும்போது மருதாணி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கீழே விழுகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. அப்படி எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கையில் வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு டார்க்னஸ் பிடிக்குது அப்படின்ட்டு. லைட்டாக வச்சுட்டு நான் வந்து தொடச்சிடுறேன். ஸோ இதுக்கே வந்து எந்த அளவுக்கு டார்க்னஸ் பிடிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஆர்கானிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து பைப்பிங் பேக்லையும் ஸ்டாக்கிங்லேயும் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக். பைப்பிங் பேக் அப்படின்னா என்னதுன்னா நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம். கேக் க்ரீம்க்கு யூஸ் பண்ணுற அந்த கவர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பைப்பிங் பேக் கேட்டாலே அவங்க தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங். ஸோ ஸ்டாக்கிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. நம்ம என்ன தான் 5 ஃபில்ட்ரு ஹென்னா பவுடர் எடுத்தாலுமே அதையும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து கோனில் போட்டோம்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தான கோன் வந்து அவங்களால போட முடியாது. நடுவில் ஸ்டெக் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறோமே. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஹென்னா பேஸ்ட்டை போட போகிறோம். ஸோ ஸ்டாக்கிங் மேலே ஃபுல்லாக ஹென்னா பேஸ்ட் வந்துட்ட அப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து ஸ்டாக்கிங்கை வந்து உள்ளே எடுத்து விடணும். பட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங் வந்து ஹென்னா பேஸ்ட்டுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங் லூஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் க்ரிப்பால் லப்பர் பேண்டோ இல்லை ஏதாச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து ஹென்னா பேஸ்ட்டோட ஸ்டாக்கிங் வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதை வெளியே எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹென்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது எடுக்கும்போது கூட நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாக்கிங்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்பிங் பேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாக்கிங் ஃபுல்லாகவே இப்போ வந்து ஹென்னா பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டாக்கிங் எடுத்துடுறேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து பைப்பிங் பேக் எடுக்கிறேன். ஸ்டாக்கிங் எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஃபுல் வெயிட்டுமே வந்து ஹென்னா பேஸ்ட்டுக்குள்ளே இருக்கனால டக்குன்னு ஸ்டாக்கிங் வந்து உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் ஸ்டாக்கிங்கை கையிலேயே வச்சுருக்கணும், அதை விட்டுறாம. ஸ்டாக்கிங்கும் பைப்பிங் பேக்குமே நீங்கள் சேமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு பைப்பிங் பேக் விட்டால் கூட நம்ம திருப்பி எடுத்து கவர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக்கிங் வந்து நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இப்போ பைப்பிங் பேக்கையும் ஸ்டாக்கிங்கையும் ஒன்றா இப்படி வச்சு நீங்கள் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டிஃபாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கணும். ஏன்னா வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஹென்னா பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கான ஹென்னா பேஸ்ட்டும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்கிங்கை வெளியே எடுக்கணும். ஸ்டாக்கிங் வெளியே எடுத்துகிட்ட அப்புறம் ஹென்னா பேஸ்ட்டு ஃபுல்லாகவே பைப்பிங் பேக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கிங்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஸ்டாக்கிங் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காகவும் இந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காகவும் தான். இப்போ ஸ்டாக்கிங்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம 5 ஃபில்ட்ரு ஹென்னா பவுடர் எடுத்தாலுமே அதுக்குள்ளே டஸ்ட் இருக்கும். நம்ம வந்து இதே 2 ஃபில்ட்ரு 3 ஃபில்ட்ரு ஹென்னாலாம் எடுத்தால் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரியே கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் போடும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து குட்டியான டஸ்டஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. பைப்பிங் பேக்கில் இருக்க ஹென்னாவை நான் இப்போ எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட லப்பர் பேண்ட் இருந்தால் கூட ஸ்டிஃபாக லப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட லப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேலே லாக் பண்ணும்போது ஏர் வந்து உள்ளக்க போகாமல் இருக்கும். ஸோ ஏர் உள்ளக்க போகாமல் இருந்தால் மட்டும் தான் ஹென்னா பேஸ்ட் வந்து காயாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர் போகாமல் நல்லா லாக் பண்ணிக்கோங்க மேலே. இதே வந்து நீங்கள் பைப்பிங் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி வந்து கோன்குள்ளே போட்டுட்டீங்க. ஸோ அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் வந்து ஸ்டாக்கிங்லேருந்து பைப்பிங் பேக்கில் போட்டதுக்கே என் கை பாருங்கள் எவ்வளோ ஆரேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லேயும் ட்ரையர்ஸ்லேயும் கரெக்டான லெவலில் வச்சாலே போதும். நமக்கான ஆர்கானிக் கோன் வந்து நல்ல ஒரு டார்க்னஸான கன்சிஸ்டன்சிலே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக வாட்டர், எக்ஸ்ட்ராவாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் டார்க்னஸ் கிடைக்கும்னு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது கை வந்து இச்சிங்காகவும் இரிட்டேஷனாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஹென்னா பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணுற ஹென்னா பவுடருக்கு எவ்வளோ ஆயில் மிக்ஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் செலோபேன் ஷீட் எப்படி கட் பண்ணி ரோல் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். வித் மெட்டீரியல்ஸோடு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். 2 days ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு லைவில். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஸ்டார்டிங் கோன் ப்ரைஸ் எவ்வளோ வச்சு சேல் பண்ணலாம், அதை எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக என் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம்.